அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, கெட்ட சக்திகளை விரட்டும், செய்வினை தோஷத்தை நீக்கும், கண்திருஷ்டி தோஷத்தை நீக்கும் ஆஷாட நவராத்திரி 8ஆம் நாள் வழிபாடு என்று செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன மந்திரம், இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, ஆடி அமாவாசை 12/8/2026 ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாத சூழலில் இருக்கும் சொந்தங்களுக்காக அடியேனே நேரடியாக ராமேஸ்வரத்தில் பித்ரு தர்ப்பண காரியங்கள் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முறைப்படி பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு செய்யும் அத்துணை பேரின் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய செய்து பிரசாதமாக ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். ஆஷாட நவராத்திரி 8ஆம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் 22/7/2026. நாம் வாராகி தேவியை 8ஆம் நாள் உன்மத்த வாராகியாக வணங்குகின்றோம். இந்த உன்மத்த வாராகியை வணங்கினால் செய்வினை தோஷங்கள் நம் குடும்பத்தை அண்டாது, கண்திருஷ்டி தோஷங்களால் எந்த பாதிப்பும் வராது, கெட்ட மாந்திரிக வேலைகள் எதுவும் நமக்கு பலிக்காது, இறை பாதுகாப்பு முழுமையாக கிடைக்கும். இந்த பூஜையை செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம், அல்லது காலை 6 மணிலிருந்து 7 மணி, அல்லது காலை 9:15 10:15, அல்லது மாலை 5:30 7:30 வரை. இந்த பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர்கள் வாசனை மலர்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். வைக்க வேண்டிய பழம் கொய்யாப்பழம், வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், அல்லது பால் சார்ந்த இனிப்புகள், பால் சார்ந்த உணவுகள் எது வேண்டுமானாலும் வைக்கலாம். தீபங்கள் 9 தீபங்கள் ஏற்றுங்கள். வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க, அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி ஓம் நமோ உன்மத்த வாராகி போற்றி, ஓம் நமோ உன்மத்த வாராகி போற்றி, ஓம் நமோ உன்மத்த வாராகி போற்றி அப்படின்னு 108 முறை மந்திரத்தை சொல்லி 22ஆம் தேதி ஆஷாட நவராத்திரி 8ஆம் நாள் பூஜையை மிக சிறப்பாக செய்யுங்கள். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மந்திரம் சொல்லி முடித்தவுடன் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள். ஆஷாட நவராத்திரி 8ஆம் நாள் அன்னதானம் செய்தால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு இறை பாதுகாப்பு கிடைக்கும். முடிந்தால் நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள், அல்லது எங்கள் அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்திற்கு உதவுங்கள். அன்பு சொந்தங்களே, 21/8/2026 வரலட்சுமி பூஜைக்காக 13 ஆகர்ஷண பொருட்களை கொண்டு வரலட்சுமி வெண்கல கலசம் கட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து 7 லட்சுமி தாந்திரிகங்கள் அன்று சொல்லித்தரப்படும். மேலும் வரலட்சுமி தாயுடைய மூலமந்திரம் மற்றும் போற்றிகள் சொல்லித்தரப்படும். சூழ்நிலையின் காரணமாக இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாங்கிற 3 ஆலோசனைகள் சொல்லப்படும். வரலட்சுமி கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.